இப்போ நார்மலாக வந்து ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு வந்துட்டாலே, ஈபியில் என்ன வோல்டேஜ் வருது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எடுத்துக்கிட்டு, சென்ஸ் பண்ணிக்கிட்டு, அதே வோல்டேஜில் பவர் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறது தான் ஆன் கிரிட் சிஸ்டத்தோட வேலை. இப்போ உதாரணமாக உங்கள் வீட்டில் ஈபியிலேருந்து வரக்கூடிய சப்ளை வோல்டேஜ் 200 வோல்ட் இருந்துச்சுன்னா, அந்த 200 வோல்டேஜை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு, இன்வெர்ட்டரும் 200 வோல்டேஜ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணும். இதான் கிரிட்டு சின்க்ரோனஸ் இன்வெர்ட்டர்னு சொல்லி சொல்கிறோம். கிரிட்டில் என்ன இருக்கோ, என்ன ஹெட்ஸ் இருக்கோ, என்ன வோல்டேஜ் இருக்கோ, அதே மாதிரி வோல்டேஜையும் ஹெட்ஸையும் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் கிரிட்டு சின்க்ரோனஸ் இன்வெர்ட்ரு. சில வீடுகளில் நான் பார்க்குறேன் 190 வோல்ட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் என்ன ஆகும், 190 வோல்ட்டு தான் இன்வெர்ட்டர்லேருந்து வெளியில் வரும். ஒரு சில இடங்களில் நல்ல வோல்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 230, 240 வோல்ட் ரேஞ்சிலேயே வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி வரும்போது இந்த கிரிட்டை இன்வெர்ட்டர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, 230 வோல்ட்டுனா 230 வோல்ட்டு தான் இது ப்ரொடக்ஷன் பண்ணும். இதுதான் இந்த ஆன் கிரிட் இன்வெர்ட்டரோட வேலை. இப்போ ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் வந்துருச்சு அப்படின்னா, ஆன் கிரிட்டாக இருக்கும்போது ஆன் கிரிட்டுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் பண்ணும். சப்போஸ் இபி பவர் கட் ஆன உடனே கரெக்டாக 220 வோல்ட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 220 வோல்ட்டு மட்டும்தான் அவுட்புட் வரும். இது ஒரு கம்ப்ளீட் ஆஃப் கிரிட்டாக செட் ஆகும். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா விதமான டிவைஸும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பைஃபேஷியல் பேனல்ஸ் நம்ம கொடுக்கும்போது, பைஃபேஷியல் பேனலில் வந்து கீழே ஒயிட் கலர் பெயிண்ட்டு ரெஃப்ளெக்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 10லேருந்து 15% அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்குது.